Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரவுண்ட் 2 ஓட ஃபுல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ரவுண்ட் 2 யாரு? ரவுண்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா 178.9 ல இருந்து 142 வரைக்கும் வரவங்க. அதாவது ஜெனரல் ரேங்க்ல 26655 அலாட்மென்ட் எப்போ போய் காலேஜ் போணும், எப்போ டிஎஃப்சி போணும், எப்படி கவுன்சிலிங் டேட்ஸ் பார்க்க போறோம். ரவுண்ட் 2 ஓட முழு விவரம் பார்க்க போறோம். கம்யூனிட்டி வைஸ் என்ன போட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். 7.5 ரிசர்வேஷன்லையும் எவ்வளோ பேர் வந்து இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்ப முக்கியமான வீடியோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ரவுண்டில் மட்டும் கிட்டத்தட்ட பாருங்கள் அப்ராக்சிமேட்லி 26,000 77,000 பேர் பக்கம் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர்த்துக்குமே நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸா டிக்ரீஸா, கம்யூனிட்டி வைஸ் இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு ஒவ்வொரு கம்யூனிட்டியாக பார்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு நேற்று இல்லை, இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டேன். ஓசியில் சீட்டு முடிஞ்சால் உங்கள் கம்யூனிட்டியில் தான் சீட் இருக்கான்னு பார்க்கும், அப்போ கம்யூனிட்டி ரேங்கை பார்க்கும்னு சொன்னேன். அதனால கம்யூனிட்டியின் அடிப்படையில் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ நான் சொல்கிறேன், கவனிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ ரவுண்ட் 2 ஜென்ரல் கவுன்சிலிங் ஜென்ரல் ரேங்க் வந்து இவ்வளோ பேர்த்த கூப்பிட்டுருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டேட் என்னைக்குன்னா 10/8/2024 12/8/2024 10 AM-லேருந்து 5 PM 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம பண்ணலாம். 3 நாள் டைமு. 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும் சாயங்காலம். 7.5 ரிசர்வேஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 178.9 142 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. கவர்மெண்ட் ரேங்க் வந்து கவர்மெண்ட் ரேங்க்னா 7.5 ரிசர்வேஷன் குழந்தைங்களோட ரேங்க்கு 1334 ரேங்க்லேருந்து 10,837 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு அதே டேட் தான், 10லேருந்து 12ஆம் தேதி வரைக்கும். 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 5 மணிக்கு முடியும் 12ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் டேட்டு. அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன்னா உங்களுக்கு 4வது நாள் வந்து என்ன காலேஜுன்னு கிடைக்கும், அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டைம் ஒரு நாள் 13/8/2024 14/8/2024 10 மணிலேருந்து 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். 14ஆம் தேதி 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். அதுக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டு போயிடுவீங்க. பார்த்துக்கோங்க, சீட் ரத்தாய் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின். யாரெல்லாம் இதில் ஆப்ஷன் கிடைக்கும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தாங்களோ, எனக்கு அந்த கல்லூரியில் போய் ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிரும் 15ஆம் தேதி 8/2024 10 AM பிஃபோர்க்கே ரிலீஸ் ஆயிரும். அதே மாதிரி ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுக்கு அதே மாதிரி யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கும் 15ஆம் தேதி வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கையில் கிடச்சிரும். சரி, ரிப்போர்ட்டிங் டேட் ஆஃப் டிஎஃப்சி ஆர் காலேஜ். யார் டிஎஃப்சிக்கு போகணும், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு. யார் காலேஜுக்கு போகணும், அக்செப்ட் அண்ட் ஜாயின். இது எந்த தேதிக்குள்ளே போகணும், ரிப்போர்ட் பண்ணுற டைமு 15/8/2024 20/8/2024 5 நாளுக்குள்ளே நம்ம போயாகணும். இந்த நாட்குள்ளே போகலைன்னா சீட்டு போயிடும், வேக்கண்டாக அறிவிக்கப்படும், நீங்கள் கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிடுவீங்க. யாரெல்லாம் டிஎஃப்சி போகணும், அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட். யாரெல்லாம் காலேஜ் போகணும், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க இந்த தேதிக்குள்ளே போயிருங்க. அப்வோர்ட் ரிசல்ட் யாரெல்லாம் டிக்ளைன் அப்வோர்ட், அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட், இந்த மாதிரி அப்வோர்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களோட ரிசல்ட் என்ன காலேஜ்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டேட்டு வந்து 23/8/2024 13வது நாள் தெரியும். 23/8/2024 அன்றைக்கி தெரிஞ்சிடும் அப்வோர்ட் ரிசல்ட். ஓகே, இது எல்லாமே நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ரவுண்ட் 2ஓட ஷெடியூலை பார்த்தாச்சு. ரவுண்ட் 2ல் கம்யூனிட்டி வைஸ் உங்கள் கூட போட்டிக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். ஓசியில் ஜென்ரல் ஓப்பன் காம்படிஷனில் 3,249 மட்டுமே. பிசியில் பார்த்தீங்கன்னா 38,432 பேருங்க. பிசிஎம்மில் 3,895 பேர். எம்பிசியில் 22,830 பேர். ஓகே, எஸ்சியில் 8,195 பேர் தான். எஸ்சியில் உங்கள் கூட போட்டிக்கு 1,081 பேர் தான். எஸ்டியில் 266 பேர் தான். டோட்டலாக இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க 77,948 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம கம்யூனிட்டி வைஸ் பார்த்தாச்சு. கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க ஜென்ரலில் பார்த்தோம். 7.5 ரிசர்வேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி அவ்வளோ இருக்காது, நீங்கள் தான் பயப்படுறீங்க. ஆனால் சாய்ஸஸ் மட்டும் நிறைய கொடுக்கும். இப்போ இந்த ரவுண்ட் 2ல் கம்யூனிட்டி வைஸ் காம்படிஷன் என்னென்னு பார்க்கலாம். இப்போது கட் ஆஃப் பிசி, எம்பிசி, ஓசி இங்கே கம்யூனிட்டி வைஸ் போட்டிருக்கேன்னா இங்கே 2023 கொடுத்துருக்க ரேங்க் வந்து போட்டிருக்கேன். ஐ மீன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்கன்னு போட்டிருக்கேன். 2024 போட்டிருக்கேன். டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு புரிய மாதிரி சொல்ல போனால் 178.9லேருந்து 174 வரைக்குமே எவ்வளோ பேர் இருந்தாங்க போன வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,820 பேர் பிசியில் இருந்தாங்க. அதே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 5,035 பேர் இருக்காங்க. அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸா டிக்ரீஸா? இன்க்ரீஸ். எவ்வளோ பேர்? 1,235 பேர். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அந்த இடத்துல நீங்கள் எப்படி வைக்கணும், அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கிறவங்கன்னு பார்த்துக்கோங்க. எம்பிசியில் போன வருஷம் 1,773 பேர். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2,471 பேர்.
697 பேர் இன்க்ரீஸ் இந்த வருஷம். அதே மாதிரி ஓசியில் 402 பேர் தான் இருந்தாங்க, இந்த வருஷம் 496 பேர் 88 பேர் இன்க்ரீஸ். எஸ்சியில் 491 பேர் இருந்தாங்க, 2024 பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் 743 பேர் இருக்காங்க, 252 பேர் இன்க்ரீஸ். அடுத்து எஸ்சியில் 57 பேர் இருந்தாங்க, 88 பேர் இந்த தடவை இருக்காங்க, 31 பேர் இன்க்ரீஸ். அதே மாதிரி எஸ்டியில் 9 பேர் இருந்தாங்க, 23 பேர் இந்த தடவை இருக்காங்க, 14 பேர் கூடி இருக்காங்க. அதே மாதிரி பிசிஎம்ல 337 பேர் இருந்தாங்க 2023, 2024 447 பேர் இருக்காங்க. ஸோ மொத்தம் 110 பேர் இன்க்ரீஸ். மொத்தம் இந்த கட் ஆஃப் ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா 2414 பேர் இருக்காங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ பேர் இந்த மொத்தம் இந்த 178.9 174 வரைக்கும் இருக்காங்கன்னா 9343 பேர். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 2000 பேர் ஜாஸ்தி. ஸோ அதுதான் இந்த இடத்துல கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்களும் கம்யூனிட்டி வைஸ் அந்த போட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், சரிங்களா? கம்யூனிட்டி வைஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்சு போவோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க. நெக்ஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்சு போவோம். 179.9 9லேருந்து 169 வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு பிசியில் இந்த வருஷம் கம்பேரிசன் பார்த்துக்கோங்க. பிசியில் இந்த வருஷம் 5355 பேர் இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கிறவங்க. கட் ஆஃப் பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, 1265 பேர் இன்க்ரீஸ். எம்பிசியில் 2799 பேர், 733 பேர் இன்க்ரீஸ். ஓசியில் இந்த வருஷம் 485 பேர், 67 பேர் இன்க்ரீஸ் கம்பேர் டு திஸ் 2023. எஸ்சியில் வந்து 860 பேர் கம்பேர் டு 2023 இன்க்ரீஸ் தான் 279 பேர். எஸ்சியில் 93 பேர், எஸ்டியில் 24 பேர், இங்கேயும் 22 பேர் இன்க்ரீஸ் எஸ்சியில் எஸ்டிலையும் 13 பேர் இன்க்ரீஸ். அடுத்த பிசிஎம்மில் 369 பேர் போன வருஷம் இருந்தாங்க, இந்த 520 பேர், 151 பேர் இன்க்ரீஸ். ஸோ டோட்டல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா, போன வருஷம் 7000 சில்லற பேர் தான் இருந்தாங்க, இந்த வருஷம் 10,136 பேர் வந்து இந்த ரேஞ்சில் இருக்காங்க. இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, 2530 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. பார்க்குறீங்க நீங்களே கட் ஆஃப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் பயப்பட வேண்டாம், நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கரெக்டாக வைங்க. இது எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா, சாய்ஸ் சிஸ்டம் மேக் பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். உதாரணத்துக்கு போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்து தான் பண்ணுவீங்க. அப்போது நம்ம வந்து இவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறோம், இவ்வளோ பேர் நம்ம கூட இவ்வளோ பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க போன வருஷத்தோட. அப்போ நீங்கள் கட் ஆஃப் ஒரு 165 இருந்தீங்கன்னா ஒரு 170 ஒரு 175 கிட்ட தான் நம்ம கம்பேரிசன் பண்ணி நம்ம போன வருஷத்தோட கம்பேரிஸ் பண்ணி பார்க்க முடியும். 165 இருக்கும்போது 160 இருக்க கல்லூரிகள்லாம் என்னென்னு பாருங்கள், அது உதாரணமாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, 165 இருந்தீங்கன்னா 160 இருந்த கல்லூரிகள் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுவே 165 கிட்ட 164 123 கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் மாறும், கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ 168.9லேருந்து 160க்குள்ளே பாருங்கள். பிசியில் 9501 பேர், 1295 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. போன வருஷம் கம்பேர் பண்ணால் அதிகம். எம்பிசியில் இந்த கட் ஆஃப் ரேஞ்சு 5480 பேர், 1217 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஓசியில் 778 பேர் தான், 29 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. எஸ்சியில் 1818 பேர், 474 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. எஸ்சியில் 222 பேர், 48 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. எஸ்டியில் 53 பேர், 16 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க கட் ஆஃப் கம்பேர் டு 2023. பிசிஎம்மில் 916 பேர், 167 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. மொத்தத்தில் இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கிறவங்க 18768 பேர் இந்த வருஷம் இருக்காங்க. போன வருஷம் 15522 பேர் தான் இருந்தாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க பாருங்கள், 3246 பேர். அப்போ இந்த சாய்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணி ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கனால இன்னும் கொஞ்சம் சாய்ஸஸ் வைக்கிறது நல்லது. அடுத்தது 159.9லேருந்து 150 வரைக்கும் இங்கே கட் ஆஃப் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கிறவங்க தப்பிச்சிட்டாங்க. தோராயமாக போன வருஷம் கிடைச்ச ஒரு காலேஜஸே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 10,371 பேருங்க. கம்பேர் டு திஸ் 613 பேர் தான் இன்க்ரீஸ், பரவாயில்ல. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6632 பேர் இருக்காங்க. ஏன்னா நான் ரேஞ்சு நிறைய எடுத்திருக்கேன், அதனால தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ரேஞ்சு நிறைய காட்டுது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுது. 829 பேர் இன்க்ரீஸ், பரவாயில்ல. ஓசியில் பாருங்கள் 863 பேர் இந்த வருஷம் இருக்காங்க, 11 பேர் கம்மியாக இருக்காங்க. எஸ்சியில் பாருங்கள் 2484 பேர் இருக்காங்க, 450 பேர் அதிகமாக இருக்காங்க. எஸ்சியில் 334 பேர் இருக்காங்க இந்த வருஷம், 44 பேர் அதிகமாகிட்டாங்க. எஸ்டியில் 88 பேர் இருக்காங்க இந்த வருஷம், 27 பேர் அதிகமாக இருக்காங்க. பிசிஎம்மில் 1118 பேர் இருக்காங்க, 95 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க 21890 பேர் இருக்காங்க. இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, 2047 பேர் மட்டுமே. எனக்கு 10 டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்கேன். 159.9லேருந்து 150 முடி எடுத்திருக்கேன் இல்லையா? அப்போ அப்படி பார்க்கும்போது 2000 பேர் இன்க்ரீஸுங்கிறது பரவாயில்ல.
அப்போ போன வருஷம் கட் ஆஃப்லேருந்தே பார்க்கலாம் நீங்கள். சரிங்களா? அடுத்து லாஸ்ட் ரேஞ்சு 149.9 142 வரைக்கும். இதுதான் போட்டி எப்படி இருக்க போதோ. கட் ஆஃப் கம்மியாயிடுச்சு சார் பயப்படுறவங்க இவங்க தான் லாஸ்ட் ரேங்க்கில் வருவாங்க ரவுண்ட் 2ல். பிசியில் 8169 பேர் இந்த வருஷம் இருக்காங்க, 9 பேர் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தே சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம். எம்பிசிலையும் பாருங்கள் பரவாயில்ல, 5447 பேர் இருக்காங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணுவோம் 533 பேர் இன்க்ரீஸு. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், 160லேருந்து 142 வரைக்கும் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். 160லேருந்து 179 இருக்கிறவங்க தான் கொஞ்சம் சுதாரிக்கணும். ஓசி 629 பேர், 65 பேர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. எஸ்சி 2290 பேர் இருக்காங்க இந்த வருஷம், 290 பேர். போன வருஷத்தோட கம்மி தான், 2247 பேர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. எஸ்சியில் 344 பேர், 68 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க கம்பேர்ட் டு 2023. எஸ்டியில் 78 பேர், 15 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. பிசிஎம்மில் கம்பேர்ட் டு திஸ் 894 பேர் இந்த வருஷம் இருக்காங்க, 10 பேர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. மொத்தத்தில் 17,851 பேர் இந்த ரேஞ்சில் இருக்காங்க. பரவாயில்ல, போன வருஷம் மாதிரியே தான் இருக்குது. 17,053 பேர் இருந்தாங்க இந்த ரேஞ்சில், போன வருஷம் மாதிரியே தான் இருக்குது. 798 பேர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன், கட் ஆஃப் வச்சு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கட் ஆஃப் வச்சு சாய்ஸ் சிஸ்டம் மேக் பண்ணுவீங்க எல்லோரும். அப்போது நான் சொல்லக்கூடியது என்னென்னா, 160லேருந்து 142 இருக்கிறவங்க பரவாயில்ல. நீங்கள் ப்ரீவியஸ் கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா கூட ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. 160லேருந்து 179 78 வரைக்கும் இருக்கிறவங்க போட்டி அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக சாய்ஸ் ஃபில்லிங் வைங்க தான் சொல்லணும். ரவுண்ட் 2வோட முழு அனாலிசிஸ் கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கட் ஆஃப் ரேஞ்ச் எதுன்னு பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங்கை ரெடி பண்ணுங்கள். இதே மாதிரி ரவுண்டு 3க்கு போடுவோம். ரவுண்டு 1க்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்க்கல, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். இந்த அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான அனாலிசிஸ், இன்ச் பை இன்ச் நான் சொல்லியிருக்கேன் பார்த்து. கண்டிப்பாக இதுக்காவது ஒரு லைக் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கரெக்டாக கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. தேங்க்யூ.